Welcome back on Dharvin Physio YouTube channel, Dharvin Physio classroom. Okay, good morning, காலை வணக்கம். இப்போ அடுத்த ரூட் அப்ரோச் கண்டினியூஷன் எவால்யூஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளானிங். Hello, welcome back, Dharvin Physio classroom. The lecture is short. Okay, you should all answer 4 important questions. இதான் வந்து ரூட் உடைய எவாலுவேஷன் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஃபார்ட்டிஸ் ரூட் அப்ரோச். முதல்ல ரூட் அப்ரோச்னா என்னன்னு தெரியணும். வாட் ஆர் த காம்பனவுண்ட்ஸ் ஏற்கனவே பார்த்தோம்ல. ரூட் அப்ரோச்னா யார் முதல்ல கண்டுபிடிச்சார், மோட்டார் கண்ட்ரோல் கொண்டு வச்சு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணார். வாட் ஆர் த காம்பனவுண்ட்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். 8 கண்ட்ரோஜெனிக் பேட்டர்ன்ஸ் அண்டு என்னென்ன பேட்டர்ன்லாம் பார்த்துருக்கோம். முதல்ல வந்து ஸ்டேஜ் ஆஃப் மொபிலிட்டிக்கு என்னென்னா 3, ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டெபிலிட்டிக்கு எத்தனை 3 மொத்தம், அதை எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து supine withdrawal, அடுத்தது road side over, pivot positions, pivot prone position, prone on elbows, neck contractions, and standing and walking. அதுக்கு முன்னாடி reflex mobility, stability superimposed mobility, இது எல்லாம் இந்த ஸ்டேஜ் வந்து மொபிலிட்டி கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு ஆண்ட்ரோஜெனிக் பேட்டர்ன் வந்து 4 பயன்படுத்தி கொண்டு வந்தோம். 3, அதாவது என்னென்னா சுபைன் வித்ட்ரால் பொசிஷனில் வந்து இந்த லேப்ரின்தின் ஏசிமெட்ரிக் டோனிக் ரிஃப்ளெக்ஸ்லாம் வந்து எப்படி இது பண்ணுறது, எப்படி அவங்க மோட்டார் கண்ட்ரோல் கொண்டு வர்றது. அடுத்தது ரோல் ஓவர் சைடு, சுபைன் வித்ட்ரால், ரோல் ஓவர் சைடு அண்ட் பிவோட் ப்ரோன் பொசிஷன். அடுத்தது ப்ரோன் ஆன் எல்போ வச்சு இது என்னென்ன கொண்டு வரும், ஷோல்டருடைய ஸ்டெபிலிட்டி, நெக் மசில்ஸ், செக்ஷன்ஸ், ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ் எல்லாமே ஒரு காவும், ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஷோல்டருக்கும். அப்புறம் அடுத்தது தான் வந்து ப்ரோன் ஆன் குவாட்ரிக் போர்ட் பொசிஷன்ஸ். ஓகேங்களா, அதில் வந்து நல்ல ஸ்கில்லு நல்லா டெவலப் ஆகி அதில் வந்து நிறையா கொடுத்துட்டு குவாட் பொசிஷன் வந்து அடுத்ததாக வந்து ஸ்டாண்டிங் அண்ட் வாக்கிங் வந்தோம். சரிங்களா, ஸ்டாண்டிங் அண்ட் வாக்கிங் வந்து ஒரு அடுத்து ஏடிஎல் பண்ணுறதுக்கு ஒரு பேஷண்ட் ரெடி ஆகிட்டாங்க, அவனால் முடியுது அப்படின்னு அர்த்தம். அதில் ஆக்டிவிட்டிஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி. ஓகே, இப்போ வந்து ரூட் அப்ரோச்சுடைய எவால்யூஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஓகேவா, அதில் வாட் இஸ் ரூட் அப்ரோச் என்னென்னு முதல்ல பார்த்துக்கணும். அடுத்தது வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி ரூட் அப்ரோச் பார்த்தோம். வாட் ஆர் த ஸ்டேஜ் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல் என்னென்ன பார்த்தோம். ஓகே, கண்டிப்பாக மோட்டார் கண்ட்ரோல் ஸ்டேஜ் வந்து ஸ்டெபிலிட்டி, மொபிலிட்டி எப்படி கொண்டு வருது, ஸ்டெபிலிட்டி எப்படி வருது, ஸ்கில் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது வாட் ஆர் த 8 ஸ்டேஜ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் அக்கார்டிங் டு ரூட். நம்ம ஆண்ட்ரோஜெனிக் பேட்டர்ன்ஸ் வந்து மொபிலிட்டி கொண்டு வருது என்னென்ன, ஃபஸ்ட் எத்தனை, அடுத்தது 4 ஸ்டெபிலிட்டி கொண்டு வருது, அதை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, ஸ்டேஜ் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல்னால் ரிஃப்ளெக்ஸ், அது முன்னாடி பார்த்தது. ஓகே, காம்பவுண்ட் வந்து எப்பயுமே ரூட் வந்து ஒரு சிங்கிள் மூமெண்ட் இது பண்ண மாட்டார். ஒரு டாஸ்க் ரிலேட்டடாக ஃபுல் நிறைய மூமெண்ட் வச்சு தான் ஒரு லிம்புக்கு சொல்லி கொடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. Now, evaluation and treatment planning, root therapy, when start the patient first and foremost examine patient தரவாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த உங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்குது, என்ன வேலை பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ணுறலாம், விக் மசில் ஸ்டெபிலிட்டி இல்லையா, மொபிலிட்டி கம்மியாக இருக்கா. ரூட் ரெக்கமெண்ட் 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எவால்யூஷன். ஹவ் இஸ் த டோன் டிஸ்கிரைப் டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த பேஷண்ட்ஸ், எப்படி டோன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பேஷண்ட்டுக்கு, 2 முக்கியமான பாயிண்ட். வாட் இஸ் ஹையர் லெவல் ஆஃப் மோட்டார் கண்ட்ரோல் இன் யுவர் பேஷண்ட்ஸ். ஹையர் லெவல் மோட்டார் கண்ட்ரோல் பேஷண்ட்டுக்கு என்ன, ஹையர் லெவல் மோட்டார் கண்ட்ரோல் பேஷண்ட்டுக்கு என்ன, வாட் இஸ் அ டோன் டிஸ்ட்ரிபியூட் இந்த பேஷண்ட்டுக்கு என்ன. 2 முக்கியம், டோனு முக்கியம், மோட்டார் கண்ட்ரோல் எந்த ஹையர் லெவலில் மோட்டார் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும், டோன் பார்க்கணும். யூ ஷுட் by attention to neck, shoulder, elbow, wrist, hand, trunk, hip, knee, ankle, apart from by attention ரொம்ப முக்கியம், எல்லாவுடைய ஜாயின்ட்லையும் டோன். The patient consists currently pattern. Example, the body lift your neck, cannot able to elbow, don't examine properly. Evaluation and higher level of motor control ரொம்ப முக்கியம். Now is the planning for root therapy. வந்து planning இந்த what activity choose, என்ன சூஸ் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலி பேஷண்ட் ஓகே நெக்ஸ்ட் ஹையர் லெவல் என்ன டெவலப்மெண்ட்டில் யூ ஆல் த திங் அபவுட் வாட் ஆக்டிவிட்டிஸ், என்வரன்மெண்ட் மாடிஃபிகேஷன் என்ன, பேஷண்ட் டு ப்ரோக்ரஸ். ஓகே, தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு ஓகே 2 பட்டன் டோனு மோட்டார் கண்ட்ரோல் என்ன இருக்குது. தேர்ட் வந்து கண்ட்ரோல் சென்சரி ஸ்டிமுலேஷன் வந்து வாட் ஐ எம் டீட்டெயில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கண்ட்ரோல் சென்சரி ஸ்டிமுலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் டூல்ஸ் ரூட் சென்சரி ஸ்டிமுலேஷன் கண்ட்ரோலுக்கு. ஹீட் அண்ட் கோல்டு ஸ்டிமுலேஷன் வச்சு பண்ணார், டச் ஸ்டிமுலேஷன் வச்சு பண்ணுறாரு, ஆல்ஃபேக்ட் ஸ்டிமுலேஷன் ஸ்மெல்லிங்கு, டேஸ்ட் ஸ்டிமுலேஷன் டேஸ்ட்டுக்கு, ஆடிட்ரி சவுண்ட் ஸ்டிமுலேஷனுக்கு, விஷுவல் வந்து ப்ராப்ரியோசிட்டி ஸ்டிமுலேஷனுக்கு, ப்ராப்ரியோசிட்டி ஸ்ட்ரெச் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த கண்ட்ரோல் ஸ்டிமுலேஷன் யூஸ் வந்து ஃபெசிலேட்டரி இன்ஹிபிட்டரி. ஓகேங்களா, கண்ட்ரோல் ஸ்டிமுலேஷனுக்கு வந்து ஃபெசிலேட்டரி இன்ஹிபிட்டரி. ஓகே, இதை வந்து கண்ட்ரோல் ஆஃப் சென்சரி ஸ்டிமுலேஷன்ஸ். Okay, before many elaborate discuss the different stimulate technique in unity or 2 more concept of light and heavy
Okay, muscle group, work muscles. Root, divide muscles in our body. Okay, two groups, light muscles, heavy group muscles. Light muscles also known as phasic muscles. These muscles are more superficially, laterally, distally in our body. Tonic or heavy muscles are proximally deeper and primary extensor of the anti-gravity of the distally in our body. We should go on routes or recommend for toning muscles, stimulating or toning muscles recap, then progress basic muscles. Toning muscles are stabilized. Okay, facing muscles are mobilized in our body. நிறைய டைம் இதை பார்த்துருப்போம். டோனிக் மசில் என்ன பண்ணுறது, ஃபேசிக் மசில் என்ன பண்ணுறது. இது ஸ்டெபிலைஸ் பண்ணுறது டோனிக், மொபிலைஸ் பண்ணுறது ஃபேசிக் வந்து மொபிலைஸ்ட். ஓகே, டிஸ்டல் டோனிக் வந்து ப்ராக்சிமல், ஸ்டெபிலைஸ் ஷோல்டர் எல்போ. ஓகே, root concept share with you. The root recommends sequence of motor control comes now very easy for you. Flexion response before exercise response come. It also get for adductor response first prior to abductor response. Response before extensor, flexor response when the before extensor response comes. Similarly, what ulnar patterns, ulnar claws presence in the radial claws. Lost things, this rotation movement is lost in the range of motor control. Patients what treat you focus on fourth patterns, the going to movement. Okay, aggressive spot or root facilitated technique என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். root therapy and we'll discuss about the root facilitated technique. This can be hypotonia, muscle weakness யூஸ் பண்ணுறோம். Help in normal tone facilitated healthy patients. So let's know about first technique. First technique known as light moving stretch. All you need to have is 4 finger tips. You can also use a camel hair brush. Light moving touch to facilitate reflex creeping crawling. You next to identify the dermatome. The selection of dermatome will depend upon which muscles you want to activate. Like for example, you can use it that your patient having weak activation in triceps, so you will select a C7 triceps C7 dermatome. Now you need apply your fingers this over the dermatome in this fashion 3 to 5 repetition. இங்க வந்து 3 to 5 repetition tapping பண்ணணும். After this you have to 30 seconds அந்த மாதிரி பண்ணணும். And wait for the muscle to respond. And during the time of to give some activity to the patient, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும். So that there is cortical வந்து facilitation ஆகும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து when you use this technique, then how does the important cancer, what is the physiology behind it? The stimulate have this slow light movement touch. Light moving touch stimulate the facility, the muscles declarations, the stimulation pursued by the hair and organs and the free nerve ending that are present in your skin. Tapping பண்ணும்போது stimulate ஆகி transmit the spinal cord போய் ஏல் டேட்டா tapping பண்ணும்போது போகுது. இந்த posterior convoluted போய் spinal cord போய் inform that transferred this to the anterior convoluted போகுது and where the alpha motor neuron போகுது reaches the extraphyseal fibers வழியாக போய் not muscles போகுது of the darkened muscles போகுது. And you get a muscle contraction or response within this technique. Tapping பண்ணும்போது இவ்வளோ சிக்னல்லாம் முடிஞ்சு தான் வந்து muscle response வெயிட் பண்ணுறோம் கண்டக்ட் ஆகலையான்னு. Second, the second technique given by Rood in fast pressing. இது அப்படியே same as that of light moving touch. The light moving touch same தான் இது. And to have this rotatory hair brush is easily available, market easy கிடைக்கும் the press. You can also use a press which has thick surrounds. Apply this press is similar fashions over these dermatomes. What's underlying muscles you want to stimulate. Important that the disease technique that you use fast pressing. Okay, the hair press one beings much at the light frequency in the mode of these device. It will not only activate the muscles, but it also help you improve the sensory functions your patients. Patients carried activity improves because the afferent carries a C fibers via the pressing, okay, which is lateral reticular activation system activated around the brainstem. They are helping the improving consciousness level your patient also improve other having arousal problem. Okay, third தான் வந்து light
tapping and pressing வச்சு இது பண்ணுறது. தேர்டு வந்து that are known as A-icing, also called quick icing. A-icing பேர் quick icing. Third, this technique you need to have an ice cube, and you can hold the ice cube using gauze or piece of cloth. அதாவது ஐஸ் கியூப் எடுத்து ஒரு நல்லா எடுத்து வச்சுட்டு உடனே காசு துணி வச்சு தடச்சி விட்றணும், ஓகேங்களா. அண்ட் யூ ஹேவ் டு அப்ளை ஆன் தி டார்கெட் மசில்ஸ் ஓவர் எவ்ரி திங் ஃபார் த 3 குயிக், அதாவது 3 குயிக் பண்ணிட்டு அப்புறம் துடைக்கணும், திரும்ப பண்ணணும். 3 குயிக் ஸ்வைப்ஸ் ரிப்பீட், அண்ட் யூ ஹேவ் டு இமீடியட்லி யூஸ் த வாட்டர் யூஸிங் ஹேண்ட் கர்ஷிப் யூஸ் பண்ணி துடைச்சிடணும். அண்ட் ஆஸ் த பேஷண்ட் டு பெர்ஃபார்ம் த ஆக்டிவிட்டீஸ் உடனே ரெஸ்ட் விட்டுறணும், கண்ட்ராக்ஷன் ஆகாது. தென் குயிக் ஐசிங் வி இம்ப்ரூவ் த நாட் ஓன்லி மசில் கான்ட்ராக்ஷன் ஆல்சோ பிகாஸ் ஆஸ் வெஸ்லேஷன் mediator A5 stimulate ஆகுது. இன்ஃபர்மேஷன் சென்ஸ் டு தி லெவல் ஆஃப் தி பிரெயின் வழியும் போகுது. தெர் இஸ் ஆல்சோ autonomic reflexive ability that is generated by this technique. ஃபோர்த் என்ன டெக்னிக் அப்படின்னா, இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், முதல்ல வந்து டேப்பிங் பார்த்தோம், ப்ரெஸ் வச்சு இப்படி பண்ணுறது பார்த்தோம். அடுத்து வந்து ஐசிங் கியூப் ஐஸ் கியூப் வச்சு எப்படி ஸ்ட்ரோக் பண்ணி இது பண்ணுறது பார்த்தோம். ஃபோர்த் வந்து தட் யூஸ் ஆர் வி கோயிங் டு டிஸ்கஸ் நோன் அஸ் சி ஐசிங். த டெக்னிக் யூஸ் ஆக்டிவேட் தி post or the anti-carotid muscles in the patients. Your patients has poor head control, the patient having poor sitting balance, then the technique can be used, okay, using this technique. Poor control sitting balance illa and head control illa அப்படினா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். breathing facilitations, okay, மூச்சு வந்து சுவாசிக்கிறது இது பண்ணுறதுக்கு to keep this ice cube or the desired dermatome demands process சொல்லுவாங்க. the 3 minutes வந்து ஐஸ் வச்சு நல்லா அழுத்திட்டே இருக்கணும். the technician made the C5 estimate பண்ணி improve the mental alertness, அதாவது patient with the technique, and also improve the tone of the anti-carotid muscles. ஃபிஃப்த் என்னென்ன பார்த்துருக்கோம், ஃபோர்த்து ஓகே, இது வந்து சி ஐசிங், அதாவது வயிற்றில் வந்து 3 minutes ஐஸ் வந்து அப்படி நல்லா ஆன்டிகிராட் மஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது சிட்டிங் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, அது நெக் கண்ட்ரோல் வந்து ஹெட் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகுது. ஃபிஃப்த் வந்து அந்த ஃபெஸ்ட் டெக்னிக் பை அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது. யூ மஸ்ட் ஹேவ் யூஸ் தி டெக்னிக் நம்பர் ஆஃப் டைம்ஸ் யுவர் பேஷண்ட்ஸ். யூஸிங் திஸ் டெக்னிக் புட் யுவர் பேஷண்ட் இன் தி டிசைர் டெவலப்மெண்ட் பேட்டர்ன் சீக்வன்ஸ். இந்த அப்ராக்சிமேஷன் டு டிசைர் இன் மேனுவலி ஆர் யூஸிங் வெயிட் கஃப், சேண்ட் பேக் வச்சு அப்ராக்சிமேஷன் வந்து வெயிட் கஃப் ரெஸ்ட்லேயோ கால்லேயே கட்டி விட்டு பண்ணுறது வைக்கிறது. They stimulate the joint appropriate to stimulate பண்ணும், improving the tone of the muscles, stability the muscles improve பண்ணும். So this technique used to improve the stability in your patient, stability கிடைக்கும். இது approximations. Sixth, the next technique even by Rood called vibration. என்னென்னு பார்த்துருக்கோம், approximate weight கப் வச்சு பண்ணுறது. அடுத்து vibrations. They are using the therapy, you need to have electrical vibrations, okay, and you should ensure that is given frequency 100 to 200 cycle per second. The stimulation technique again same, you need to stimulate the dermatome so that your myotome response. The only thing that you need to take care of that you should give it for more than or 2 minutes at a time. 2 நிமிஷம் தான் பண்ணணும். அந்த வைப்ரேட்டர் இருக்கும்ல நல்லா உண்டு, அது வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 100 to 200 முறை போகுமா, 2 நிமிஷம் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா மசில்ஸ் வந்து என்ன ஆகும், நெக்ஸ்ட் விசிட் டெக்னிக் தட் ஆர் டிஸ்கஸ், இல்லைனா ரொம்ப என்ன பண்ணணும், பிகாஸ் வைப்ரேஷன் போட்டு லாட் ஆஃப் ஹீட் ஃப்ரிக்ஷன் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு, அதாவது 2 நிமிஷம் மேலே பண்ணக்கூடாது வைப்ரேட்டர் வச்சு, ஓகேங்களா. அடுத்தது வந்து 7th வந்து என்ன சொல்லுது, இந்த நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டி டெக்னிக் யூஸ் கோயிங் டு டிஸ்கஸ் ஸ்டிச். அப்ராக்சிமேட் முடிஞ்சு, அடுத்தது வந்து வைப்ரேட்டர் முடிஞ்சு, அடுத்தது வந்து ஸ்டிச். Stretch has been further subclassified 3 இருக்குது. intrinsic stretch இருக்குது, secondary ending stretch pressure, secondary intrinsic. Intrinsic stretch before the stretch is given to intrinsic muscles of the hand வந்து stretch பண்ணுறது, நல்லா ஹோல்ட் பண்ணி ஒரு விட சொல்கிறது. The technique you need to bring patients prone or elbow வச்சு முடிச்சுட்டு நல்லா அப்படி சொல்கிறது, அப்படி விட சொல்கிறது. The intrinsic stretch, you use the technique especially when you find in this AS patient shoulder stability is lacking. Okay, the perform this technique, you always object easily, patients can and skills remains relatively out of holding the object. The patient should be able to prone on elbows positions if they are more and almost side. Okay, ask the patient to also place on the hand. Now hands okay, holding checked. The patient should be in prone on elbow should that is happen to the intention to clench the fist. To bring the fingers closer to your hand, but because you have planned from the project and the muscles when removed little tendons,
In this purpose, actually, into the but it results in a lengthening of muscle spindle going to activate works on shoulder muscles. You will find your patient getting shoulder stability. Second type of stretch known as secondary ending stretch. இது வந்து secondary ending stretch, intrinsic secondary ending stretch. ப்ரோன் ஆன் எல்போ வச்சு ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறது செகண்டரி எண்டிங் ஸ்ட்ரெச். அடுத்து வந்து இன்டர்ஸ்டிக் ஸ்ட்ரெச், ஹேண்ட் மசில்ஸ் வந்து நல்லா பிடிக்க வச்சு ப்ரோன் ஆன் எல்போ வச்சு பண்ணுறது. அடுத்து எண்ட் ஸ்ட்ரெச் ப்ரெஷர். அண்ட் தி பெர்ஃபார்ம் திஸ் டெக்னிக் ஆல்சோ யூஸ் த பெர்ஃபார்ம் த மூமெண்ட் ரெசிஸ்டன் ஆஃப் தி மூமெண்ட். ஸ்ட்ரெச் ப்ரெஷர்னால் ரெசிஸ்டன் கொடுக்குறது. யூ லெட்ஸ் மூமெண்ட் ஹேப்பன் ஃபார் சேம் ஆஃப்டர் த இன்க்ரீஸ் ரெசிஸ்டன். அதாவது ப்ரோனில் படுக்க வச்சுட்டு பேஷண்ட் வந்து கழுத்தை வந்து இப்படி தள்ளுறது. இதை வந்து ஸ்ட்ரெச் ப்ரெஷர். Okay, so you are allowed the muscles to control in the contract. After sometimes the contract is also the use of the resistance happens the next contraction, the next effort of patients over painful because of the patients have the back improve the effort from muscles. Third, stretch pressure. Deliver this technique you need to utilize the secondary end stretch and வந்து ரெஸ்ட் கொடுக்கறது. ஸ்ட்ரெச் ப்ரெஷருங்கிறது need you utilize your index finger and middle finger. இதை வந்து ஸ்ட்ரெச் ப்ரெஷர் யுவர் தம்ப். யூ நீட் டு பால்பேட் த டெண்டான். இப்போ வந்து பால்பேட் டெண்டான்னா அங்கே வந்து இந்த இண்டெக்ஸ் அண்டு மிடில் ஃபிங்கர் ப்ரெஷர் கொடுக்கறது. ஆக்டிவேஷன் டெண்டானில் மசிலுடைய டெண்டானை கண்டுபிடிச்சி செகண்ட் ஃபிங்கர் ஆஃப் த தம்ஸ். ஓகே, இதை ஃபிங்கர்ஸ் இதை வந்து ஸ்ட்ரெச் ப்ரெஷருங்கிறது. எயித் அண்ட் த ஃபைனல் டெக்னிக் இஸ் தி ப்ராப்ரோசிவ் ஃபெசிலிட்டி டெக்னிக். இதில் என்னென்ன பார்த்துக்கும் போது ஓகேவா, அப்ராக்சிமேஷன், வைப்ரேஷன், ஸ்ட்ரெச் எத்தனை பார்த்தோம். அதுலேயே ஸ்ட்ரெச்லேயே 3 இருக்குது. செகண்டரி ஸ்ட்ரெச், எண்ட் ப்ரெஷர், ஸ்ட்ரெச் ப்ரெஷர் அண்டு இன்டென்சிக் ஸ்ட்ரெச். இதில் வந்து அடுத்தது வந்து ப்ராப்பர்சிவ் ஃபெசிலிட்டி டெக்னிக். ஓகே, இந்திஸ் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தோம் வந்து டேப்பிங், அடுத்து ப்ரெஸ் வச்சு ப்ரெஸ்ஸிங் மெத்தட், ஐசிங், ஐசிங் ஐஸை வச்சு நல்லா 3 மினிட்ஸ் வச்சுக்கிறது. ஐஸ் க்யூப் வச்சு சுடைச்சி வைப் பண்ணி பண்ணுறது. அடுத்தது வந்து அப்ராக்சிமேஷன்ஸ், வைப்ரேஷன்ஸ், ஸ்ட்ரெச். ஓகேங்களா.